வெல்கம் டு சந்திர மேக்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெனோனுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டெனோ இந்த 2025 முன்னாடி நடந்துச்சுல்ல. ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எடுக்கியூட்டி வந்து எக்ஸாம் வெண்டராக வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பேட்டர்ன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது போக வந்து புதுசாக டாப்பிக்ல இருந்து கேட்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க, ரைட்டா? ஸோ அதை நம்ம அனலைசஸ் பண்ணுறதன் மூலியமாக என்ன நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்றத வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, ஜஸ்ட் ஒரு அனலிசிஸ் அப்படின்றது நம்ம எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கிறப்பயே பண்ணாதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஒரு சரி இருக்காது. பட் ஆனால் வந்து இது ஸ்டெனோலாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்றப்ப வந்து நம்ம இப்போ ஒரு அனலிசிஸ் பண்றோம் அப்படின்னா இது வந்து ஃபியூச்சர்ல வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கும், ரைட்டா? சரி, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இந்த வீடியோ வந்து செட் 2. நான் ஆல்ரெடி வந்து ஹிஸ்ட்ரி செட் 1 அப்லோட் பண்ணிட்டேன். நான் என்னுடைய ஒரு சஜஷன் வந்து என்ன அப்படின்னா, நீங்க செட் 1ல இருந்து எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் சரி, நான் அப்லோட் பண்ண போற பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் சரி, செட் 1ல இருந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. செட் 1ல இருந்து ஃபாலோ பண்ணா மட்டும்தான் வந்து அந்த ஒரு ஃப்ளோ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நான் ரிவிஷன் போய்கிட்டே இருப்பேன். ஏன்னா போன வீடியோல வந்து நான் சொல்லியிருப்பேன், பிரகதீஸ்வரர் கோயில் வந்து பிரகதீஸ்வரர் மொத்தம் ஒரு 3 கோயில்கள் இருக்கு. யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னம் என்று அங்கீகரிக்கப்பட்ட 3 கோயில்கள். தஞ்சை பெரிய கோயில், பிரகதீஸ்வரர் கோயில், அதுக்கப்புறம் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கோயில், அதுக்கப்புறம் ஐரவத்தேஸ்வரர் கோயில். இதெல்லாம் நான் தெளிவா எழுதி போட்டேன். ஃபுல்லாவே நான் நீட்டா எழுதியே போட்டேன். பிரகதீஸ்வரர் கோயில் ராஜராஜா 1 கட்டினது, ஐரவத்தேஸ்வரர் கோயில் வந்து ராஜராஜா 2 கட்டினது, கங்கை கொண்ட சோழபுரம் வந்து ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் வந்து கட்டினது. சரியா? இப்ப நான் எழுதி போட்டிருப்பேன். ஆனா ஃபுல்லாவே நான் எழுதியிருப்பேன். பட் ஆனா அடுத்த இந்த வீடியோல வந்து நான் திடீர்னு நம்ம சோழர்களை பத்தி பாக்குறப்ப நான் ஷார்ட்கட்ல சொல்லிடுவேன். பிரகதீஸ்வரர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் கோயில், அதுக்கப்புறம் வந்து ஐரவத்தீஸ்வரர் கோயில், ராஜா 1, ராஜா 2, ராஜேந்திரா 1 அப்படின்னு நான் சிம்பிளா எழுதி போட்டிருப்பேன். சிம்பிளா எழுதி போடுவேன். ஏன் அப்படின்னா இது நம்மளுக்கு ரிவிஷன். பட் ஆனால் அதனுடைய மெயின் ஃபவுண்டேஷன் வந்து எங்க இருக்குன்னா செட் 1ல இருக்கும். ஸோ அதனால வந்து செட் 1ல இருந்து பார்த்துக்கிட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து முதல் கேள்வி பார்ப்போம். ஸோ இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்கிறாங்க. பின்ன நான் உங்களுக்கு வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷனே அவைலபிளா இருக்குது. சரியா? உங்களுக்கு வந்து இது வந்து இங்கிலீஷ், இதுக்கப்புறம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ் டிரான்ஸ்லேஷனுமே அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, எல்லா கொஸ்டினுக்குமே தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவினுடைய பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் சந்திர மேக்ஸ் அஃபீஷியல் குரூப் இருக்கு. அதுலேயே வந்து பிடிஎஃப்பும் டவுன்லோட் ஆயிரும். நீங்க அதுலேயும் டவுன்லோட் பண்ணி நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ இந்த மேக்ஸ் ஃபாலோயிங் வந்து எல்லாமே தெரியணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. சிம்பிள். என்ன அப்படின்னா இங்க பாருங்க, ஆங்கிலோ ரஷ்யன் ரைவலியை விட்டுறலாம், சப்சிடரி ட்ரீட்டியை விட்டுறலாம், சார்லஸ் நேப்பியரை விட்டுறலாம், 1832 ட்ரீட்டியை விட்டுறலாம். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமானது. அந்த மேக்ஸ் ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் கஷ்டம். இதுல பாத்தீங்கன்னா ரிவர் சிந்து இருக்குதுல்ல, இதுல என்ன சொல்றாங்கன்னா ரிவர் சிந்து, ரிவர் இப்ப இந்த ரிவர் சிந்து வந்து நம்ம மேட்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிவர் சிந்து ஓப்பன் சிந்து ரிவர் வருமா? வரவே வராது. ரிவர் சிந்து ஃபோர்ஸ்ட் ஆன் த ஆமிர்ஸ் ஆஃப் சிந்து வருமா? ரிவர் சிந்தா வந்து சிந்துல வந்து ஆட்சி செய்த ஆமீரை வந்து ஃபோர்ஸ் பண்ணும்? கிடையவே கிடையாது. ரிவர் சிந்து ஹேட் கமர்ஷியல் வேல்யூ, அட்ராக்டட் பிரிட்டிஷ் இன்ட்ரெஸ்ட். இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டே. ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரிவர் சிந்து வந்து பார்த்துட்டீங்கன்னா அதிகமான ஒரு கமர்ஷியல் வேல்யூ உள்ள ஒரு இடம். சரியா? நல்ல ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கு. அதாவது நிறைய துறைமுகத்திற்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா சிந்து வந்து ஃபேமஸ். அதனால வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஈர்த்ததுல சிந்தும் ஒரு பகுதி, ரைட்டா? சிந்து பகுதி அப்படின்றது பாகிஸ்தான் சைட்ல இருக்கக்கூடிய ரீஜியன், ரைட்டா? கடற்கரை பகுதி. ஸோ அப்ப இந்த டியை வந்து நம்ம 3 கூட மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வராது, இது வராது, இது வராது. அப்போ வந்து ஒன்னே ஒண்ணுலதான் இருக்குது. அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியா? ஆப்ஷன் ஏ முடிஞ்சிச்சு. ஸோ அதனாலதான் சொல்றேன், நம்மளுக்கு எல்லாம் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஏதோ ஒண்ணு தெளிவா தெரிஞ்சாலே போதும், ரைட்டா? ஸோ அப்ப மீதி இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஏ வந்து 5 ஆங்கிலோ ரஷ்யன் ரைவல்ரி. இது ஆங்கிலோ ரஷ்யன் ரைவல்ரியை பொறுத்த வரைக்கும் லெட் பிரிட்டன் டு எக்ஸ்பேண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் ஆப்கானிஸ்தான் அண்ட் பெர்ஷியா. சரியா? ஏன்னா ஆங்கிலேயர்களுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனை வரும். அதனாலதான் வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்கானிஸ்தான் சைடு இருக்குல்ல, அது அந்த சைடு வந்து பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பு அமைப்பாங்க. திருப்பி அதுக்கப்புறம் பி வந்து 2 சப்சிடரி ட்ரீட்டி 1839. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபோர்ஸ்ட் வந்து ஆர்மிஸ் ஆஃப் சிந்த் பிஃபோர் அனெக்சேஷன். இதெல்லாம் ஒரு நார்மல் இதுதான். பட் ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சப்சிடரி ட்ரீட்டி ஆஃப் 1839 வேற, சப்சிடரி அலையன்ஸ் வேற. சரியா? சப்சிடரி அலையன்ஸ் வந்து வேற. இந்த ரெண்டுமே வந்து வேற வேற விஷயங்கள் அப்படின்றத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும்.
சப்சிடரி அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா 1798 கொண்டு வரப்பட்டது. ரைட்டா? நீங்க சைட்லயே எழுதுறேன். சப்சிடரி அலையன்ஸ் வந்து எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா 1798 கொண்டு வரப்பட்டது. யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா வெல்லஸ்லியால் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு ஷார்ட்கட் என்ன வச்சோம்? ALLWELL அப்படின்ட்டு பேர் வரும். இந்த சப்சிடியரி அலையன்ஸ்க்கு கீழே முதலாக வந்து சேர்ந்த மாகாணம் வந்து எது அப்படின்னா அது ஹைதராபாத் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எது சேர்ந்திருக்கும் அப்படின்னா ஹைதராபாத் தான் சேர்ந்திருக்கும். அதுக்கடுத்து யார் சேர்ந்திருப்பாங்க அப்படின்னா மைசூர் சேர்ந்திருப்பாங்க. சரியா? மைசூர் சேர்ந்திருப்பாங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து சப்சிடியரி அலையன்ஸா. திருப்பி நெக்ஸ்ட் சி வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலாவது சார்லஸ் நேப்பியர் சிந்தை வந்து கைப்பற்றுவதற்காக வந்து போனவர். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் 1832 ட்ரீட்டி இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது வந்து ஓப்பன் டு சிந்த் ரிவர் அண்ட் ரோடு டு பிரிட்டிஷ் ட்ரீட். இந்த 1832 ட்ரீட்டி. ரைட்டா? இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். வெறுமனையா சிந்து பகுதி வந்து சிந்துன்றது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை பகுதி. சிந்து பகுதி வந்து கமர்ஷியல் வேல்யூ உள்ள பகுதின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. வேற எதுவுமே தேவை இல்லை. ரைட்டா? ஈஸியா வந்து கொண்டு வந்துடலாம். சரி, இப்ப இந்த ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆங்கிலேயர்களுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற பிரச்சனைனால வந்து ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணாங்க, ஆப்கானிஸ்தானை கைப்பற்றி ஆப்கானிஸ்தானை வந்து நல்லா வந்து நம்ம ஒரு கோட்டையா வந்து நம்ம கட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதை தாண்டி ரஷ்யாவால வர முடியாதுன்னு நினைச்சாங்க. சோ அதனால வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா யார் கூட போர் போட்டாங்கன்னா ஆப்கானியர்கள் கிட்ட வந்து சண்டை போட்டாங்க. அதுதான் வந்து ஆங்கிலோ ஆப்கான் வார். அதுதான் வந்து என்ன பண்ணா இது எல்லாமே நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய சீரீஸ் முடியறதுக்குள்ள ஒரு 3-4 தடவை ரிவிஷன் பண்ணிடுவோம். ஆங்கிலோ ஆப்கான் வார்ஸ்ன்றது மட்டுமே. டோட்டலா ஆங்கிலோ ஆப்கான் வார்ஸ் வந்து எத்தனை போர் நடந்துச்சு அப்படின்னா 1, 2, 3. ஸோ டோட்டலா வந்து ஒரு 3 போர் நடந்துச்சு. முதல் போர் வந்து 1839 1842 வரைக்கும். அடுத்து 1878 1880 வரைக்கும். அடுத்து 1919 மூன்றாவது போர் வந்து நடந்துச்சு. ரைட்டா? ஆங்கிலோ ஆப்கான் வார்ஸ். ஓகே. ஜஸ்ட் வந்து ஒரு பிளெயின் பேப்பர் தான், நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, தமிழ் டிரான்ஸ்லேஷன் அவைலபிளா இருக்கு. சரி, இது பாருங்க, எப்பவுமே ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? நான் ஆல்ரெடி நிறைய டைம் என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த கொஸ்டின் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, ஹரப்பான் இருக்கு. அப்ப வந்து சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பான ஒரு கேள்விதான் இது. என்ன கேட்கறாங்கன்னா, ரோஸ் ஆஃப் சர்க்குலர் பிரிக் பிளாட்ஃபார்ம்ஸ் வேர் யூஸ்டு ஃபார் ரிலீஜியஸ் செரிமோனிஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. கிடையவே கிடையாது. நான் கிளாஸ்லயும் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ஹரப்பால வந்து பார்த்துட்டீங்கன்னா வட்ட வடிவ செங்கல் மேடைகள் இருந்ததுதான். ஆனால் அந்த வட்ட செங்கல் மேடைகளை வந்து எதற்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னா, அதாவது மத விழாக்களுக்கு கிடையவே கிடையாது. அதை வந்து எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா தானிய கிடங்காக பயன்படுத்தினார்கள். கிரானரிஸ் அப்படின்றது தானிய கிடங்காக வந்து பயன்படுத்தினாங்க. அடுத்து இந்த மேடைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மேடைகள்ல வந்து கோதுமை மற்றும் பார்லி வந்து இருந்துச்சு. அதாவது கோதுமை மற்றும் பார்லி தானியங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. இது வந்து சரியானதுதான். அப்போ வந்து ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூ. ஏ ஃபால்ஸ், ஆர் வந்து ட்ரூ. ரைட்டா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவருங்க சிந்து சமவெளி நாகரிகத்துல முக்கியமான பகுதிகள் வந்து 2. ரைட்டா? ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஹரப்பா, இன்னொன்று வந்து என்னன்னா மொஹஞ்சதாரோ. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் போன வீடியோல பார்த்தோம். சிந்து சமவெளி நாகரிகம் வந்து 3300 பிசியிலிருந்து 1300 பிசி வரைக்கும் இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதுல வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னவென்றால் சிந்து சமவெளி நாகரிகத்தில் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்து ஹரப்பா தான். ஹரப்பா வந்து 1921 கண்டுபிடிப்பாங்க. மொஹஞ்சதாரோ 1922 வந்து கண்டுபிடிப்பாங்க. ஹரப்பாவை கண்டுபிடிச்சது வந்து யார் அப்படின்னா தாயாராம் சஹனி. மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிச்சது வந்து ஆர்.டி. பானர்ஜி. அதுக்கடுத்து ஹரப்பா வந்து எந்த நதியின் கரையோரம் இருக்குதுன்னா ரிவர் இந்தஸ்.
சிந்து நதியின் கரையோரம் இருக்குது. மொஹஞ்சதாரோ எந்த நதியின் கரையோரம் வந்து சாரி சாரி மொஹஞ்சதாரோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தஸ் நதி. ஹரப்பாவை பொறுத்த வரைக்கும் ரவி நதியின் கரையோரம் இருக்குது. ரைட்டா? எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஹரப்பா ரா ரா இங்கே ரா ரவி. மொஹஞ்சதாரோ எம் ஐஎன்டி மைண்ட் மைண்ட் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மைண்ட். இங்க வந்து இதுக்கு நம்ம ஷார்ட்கட் கண்டுபிடிச்சவருக்கு வந்து ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இதையும் நான் எழுதி போடுறேன். அதாவது ஹரப்பா அப்படின்றதுக்கு வந்து ஹர்பஜன் சிங்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரப்பாக்கு ஹர்பஜன் சிங். ஹர்பஜன் சிங் வந்து என்ன கேட்டார் அப்படின்னா டிஆர்எஸ் கேட்டாரு. டிஆர்எஸ் ரிவ்யூ வந்து கேட்டாரு. சரியா? டிஆர்எஸ் ரிவ்யூ வந்து ஹர்பஜன் சிங் கேட்டாரு அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. அதுக்கு அடுத்தது வந்து வேற என்னன்னா ஹரப்பாவை பொறுத்த வரைக்கும் ஹரப்பால வந்து என்ன இருந்துச்சுன்னா 6 சிறிய தானிய கிடங்கு இருந்துச்சு. 6 ஸ்மால் கிரானரிஸ் வந்து இருந்துச்சு. அந்த 6 சிறிய தானிய கிடங்கும் எதுல இருந்துச்சுன்னா வட்ட வடிவ செங்கல் மேடையில் வந்து இருந்துச்சு. சரியா? சர்க்குலர் பிரிக் பிளாட்ஃபார்ம்ல இருந்துச்சு. சர்க்குலர் பிரிக் பிளாட்ஃபார்ம்ல தான் இருந்துச்சு. இது முக்கியம். அதுக்கு அடுத்து மொஹஞ்சதாரோல வந்து தானிய கிடங்கு இருந்துச்சான்னு கேட்டா இருந்துச்சு. சிறிய தானிய கிடங்கு கிடையாது, ரொம்ப பெருசு. கிரேட் கிரானரி இங்க இது மொஹஞ்சதாரோல தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து கிரேட் பாத், ஒரு தெப்பக்குளம் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் வந்து மொஹஞ்சதாரோல இருந்துச்சு. மொஹஞ்சதாரோ தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மவுண்ட் ஆஃப் த டெட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சிந்தி மொழியில மொஹஞ்சதாரோவுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா மவுண்ட் ஆஃப் த டெட் அப்படின்ட்டு அர்த்தம். மவுண்ட் ஆஃப் த டெட் அப்படின்ட்டு தான் அர்த்தம். எதுக்கு அப்படின்னா மொஹஞ்சதாரோவுக்கு. அடுத்தது பின்வருவனவற்றில் பராக்கிரம திவாசுடன் தொடர்புடையவர் யார்? சரியா? ஹூ இஸ் ரிலேட்டட் டு பராக்கிரம திவாஸ்? இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். ஸோ பராக்கிரம திவாஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்பொழுது வந்து கொண்டாடப்படும்னா 23 ஜனவரி. சரியா? 23 ஜனவரி. ஏன் 23 ஜனவரி அப்படின்னா 23 ஜனவரி 1897 தான் வந்து யார் பிறந்திருப்பார் அப்படின்னா பர்த் ஆனிவர்சரின்னு போடுறேன். பிஏன்னு போடுறேன். பர்த் ஆனிவர்சரி. சரியா? பிறந்திருப்பார். யார் பிறந்திருப்பார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து பிறந்திருப்பார். பார்ன். எங்கு பிறந்திருப்பார் அப்படின்னா கட்டக் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சுதான் பிறந்திருப்பார். கட்டக். ரைட்டா? அடுத்தது இதே 1897 வந்து இன்னொரு ஒரு விஷயமும் நடந்திருக்கும். என்னன்னா மே 1 1897 மே 1 வந்து ஒரு முக்கியமான ஒரு சபை வந்து ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. ரைட்டா? எஸ்டாப்ளிஷ்ட். என்ன உருவாக்கியிருப்பாங்கன்னா ராமகிருஷ்ண மிஷன் அப்படின்ற ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்ற ஒன்று வந்து உருவாக்கியிருப்பாங்க. இந்த ராமகிருஷ்ணா மிஷனை வந்து உருவாக்கியவர் எஸ்டாப்ளிஷ்டு பை உருவாக்கியவர் வந்து யார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தா அவர்கள். சுவாமி விவேகானந்தா அவர்கள். ரைட்டா? இவங்க தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பகத்சிங்கை பொறுத்த வரைக்கும் பகத்சிங்குடைய ஒரு ஃபேமஸான ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. அதுதான் நான் ஏன் நாத்திகன் ஆனேன். சரியா? நாத்திகவாதி ஆனேன் அப்படின்ற ஒரு புத்தகம். ஒய் ஐ எம் அன் ஏத்திஸ்ட். ஒய் ஐ எம் அன் ஏத்திஸ்ட் அப்படின்ற ஒரு புத்தகம். நான் ஏன் நாத்திகவாதி ஆனேன் இல்லது நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து இருக்குது. ஓகே. அடுத்த கேள்வி, எந்த மௌரிய ஆட்சியாளர் தனது பேரரசில் உளவு அமைப்பை நிறுவிய பெருமைக்குரியவர்? ரைட்டா? ஸோ அதாவது எந்த ஒரு மௌரியன் ரூலர் வந்து கிரெடிட்டட் வித் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்பை சிஸ்டம் யார் உருவாக்கியிருப்பார் அப்படின்னா அவர் தான் வந்து சந்திரகுப்த மௌரியா. அவர் தான் வந்து சந்திரகுப்த மௌரியா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ மௌரிய வம்சத்தை பொறுத்த வரைக்கும் மௌரிய வம்சத்தை வந்து தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர் தான். ஸோ இதுல ஒண்ணு ஸோ நம்மளுக்கு மகத பேரரசு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பேரரசு உண்டு. மகதா எம்பையர். மகத பேரரசு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பேரரசு உண்டு. அந்த மகத பேரரசு ஆட்சி செய்த வம்சங்கள் வந்து ஒரு 6 வம்சங்கள். அதுக்கு ஷார்ட்கட் வந்து ஹா ஷி நா. அதுக்கப்புறம் மா ஷூ கா. ஸோ இதுதான் வந்து அதுக்கான ஷார்ட்கட். இதுல ஹா அப்படின்றது
ஹரியங்கா வம்சம். சரியா, இப்ப நான் எழுதுறது எல்லாமே வந்து டைனாஸ்டியினுடைய பெயர். ஹானா ஹரியங்கா வம்சம், ஷீனா ஷிஷுனகா வம்சம். அடுத்து நா அப்படின்றது நந்தா வம்சம், மா அப்படின்றது மௌரிய வம்சம், ஷூ அப்படின்றது ஷுங்கா வம்சம், கா அப்படின்றது கன்வா வம்சம். ரைட்டா, கன்வா வம்சம். இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸோ அதுல வந்து மௌரிய வம்சத்தை சார்ந்தவர் தான் வந்து சந்திரகுப்த மௌரியர். ரைட்டா, இதுல பிருகத்ரதா தான் வந்து கடைசி அரசர். இதுல வந்து பிருகத்ரதா தான் வந்து கடைசி அரசர். ஓகே, இது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது அசோகாவை பொறுத்த வரைக்கும் அசோகாவினுடைய பெயர், அசோகாவை பொறுத்த வரைக்கும் இந்திய கல்வெட்டுகளின் தந்தை அப்படின்ட்டு அசோகாவை சொல்லுவாங்க. ஆனா அந்த கல்வெட்டுகளில் வந்து அசோகாவினுடைய பெயர் வந்து ஒரே ஒரு கல்வெட்டில் தான் இருந்திருக்குது. அசோகாவினுடைய பெயர் இருக்கிற கல்வெட்டு வந்து மஸ்கி எடிக்ட். எடிக்ட் அப்படின்றது கல்வெட்டு. ரைட்டா, மஸ்கி கல்வெட்டுல மட்டும்தான் இருக்குதுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா, அதுக்கப்புறம் வந்து சந்திரகுப்த மௌரியர் இருக்கிறார் அப்படின்னா, ஸோ இந்த சந்திரகுப்த மௌரியாவா இவர் தான் வந்து ஃபவுண்டர். எந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னா மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தவர், மௌரியன் எம்பையர். சந்திரகுப்த மௌரியர் வந்து மௌரிய வம்சத்தை தோற்றுவிப்பதற்கு சந்திரகுப்த மௌரியருக்கு உதவியவர் வந்து யார் அப்படின்னா சாணக்கியர். சாணக்கியாவுக்கு வந்து இன்னொரு பெயர் இருக்கு, கௌதில்யா. இன்னொரு பெயர் இருக்கு, உப்பகுப்தா. சாணக்கியரால் எழுதப்பட்ட புத்தகத்தின் பெயர் தான் வந்து என்னது, அர்த்த சாஸ்திரா. இந்த அர்த்த சாஸ்திரான்ற புத்தகம் வந்து டிவைடட் இன்டு எத்தனை பாகங்களா பிரியப்பட்டிருக்குதுன்னா 15 வால்யூம்ஸ். 15 வால்யூம்ஸா வந்து பிரியப்பட்டிருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி. ஸோ இதுல வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, which of the following best captures the broader geopolitical shift triggered by the decisive defeat of the Nawab of Carnatic's forces in their confrontation with European powers. அதாவது ஐரோப்பியர்கள் கூட வந்து சண்டை போட்டதுனால வந்து கர்நாடிக் இருக்குல்ல, கர்நாடிக் அந்த ஆங்கிலோ கர்நாடிக் வார் அப்படின்றதெல்லாம் நடக்கும். அங்க வந்து ஆட்சி செய்த அந்த நவாப் இருக்காங்க, அவங்களுடைய ஒரு ஷிஃப்ட் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் வந்து எப்படி இருந்துச்சு, அதாவது புவியியல் ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி அவங்களுடைய ஷிஃப்ட் அந்த மாற்றம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இது பாருங்க, அவங்க தோத்தது யார் அப்படின்னா கர்நாடிக், அதாவது கர்நாடிக் இந்தியர்கள் தான் வந்து பார்த்துருக்காங்க தோத்தாங்க. கர்நாடிக் அப்படின்ற பகுதி வந்து எந்த சைடு அப்படின்னா இந்த பக்கம் என்ன அப்படின்னா இந்த சவுத் இந்தியாவுடைய கடற்கரை ஓரம் வந்து கர்நாடிக் பகுதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா, ஸோ தோத்தது கர்நாடிக் ஃபோர்ஸஸ் தான் தோத்துருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்நாடிக் ஃபோர்ஸஸ் தான் தோற்கடிச்சிருக்காங்க, அதாவது தோத்துருக்குறாங்க. இப்போ ஆப்ஷனை பாருங்க, இது வந்து இட் ஸோ இட் டிஸ்இல்யூஷன்ட் யூரோப்பியன் கம்பெனிஸ். அதாவது டிஸ்இல்யூஷன்ட் அப்படின்றது வந்து என்னன்னா ஏமாற்றம் அடைஞ்சுது அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது டிஸ்இல்யூஷன்ட் அப்படின்றது வந்து ஒரு ஏமாற்றம் மாதிரி அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ யூரோப்பியன் கம்பெனிஸ்க்கு கிடையவே கிடையாது, ஏன்னா ஜெயிச்சதே வந்து அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க, யூரோப்பியன் பவர்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து இது வந்து ஆப்ஷன் சி. இட் கன்சாலிடேட்டட் இண்டிஜினஸ் அத்தாரிட்டி ஃபோர்ஸிங் யூரோப்பியன் ட்ரேடர்ஸ். அதாவது ஜெயிச்சது ஐரோப்பியர்கள் தான், அப்புறம் எப்படி வந்து யூரோப்பியன் ட்ரேடர்ஸை ஃபோர்ஸ் பண்ண முடியும். ரைட்டா, அடுத்தது இட் எஸ்டாப்ளிஷ் ஸ்டேபிள் டியூவல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் பிட்வீன் இந்தியன் பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் ஃபாரின் சார்ட்டர்ட் கம்பெனிஸ். இந்தியர்கள் அதாவது கர்நாடிக் சைடு வந்து தோத்துட்டாங்க, அப்புறம் எப்படி வந்து இவங்க வந்து டியூவல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா வச்சுக்க முடியும். ஸோ கிடையவே கிடையாது, இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஸ்டேபிளாலாம் வச்சுக்க முடியாது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான், ஆப்ஷன் ஏ. அதாவது என்னன்னா இட் ரிவீல்டு systemic vulnerabilities in native military structure prompting European companies to transition from trade to political hegemony. அதாவது என்ன பண்றாங்கன்னா வர்த்தகத்தை மட்டுமே காரணமாக இந்தியாவிற்குள் நுழைந்த ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வர்த்தகத்துல இருந்து அரசியல் ரீதியாக வந்து ஈடுபட ஆரம்பிச்சாங்க, கர்நாடிக் நவாபை வந்து அவங்களுடைய படைகளை தோற்கடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட்டா, இதோ தமிழ் டிரான்ஸ்லேஷன் இதுல இருக்குது. அடுத்தது பாருங்க, விக்ரமசீலத்தில் சிறந்த புத்த பல்கலைக்கழகத்தை நிறுவியதற்காக அறியப்பட்ட பால ஆட்சியாளர் வந்து யார் அப்படின்றது கேட்குறாங்க. சரியா,
ஸோ அதாவது விக்ரம்ஷீலா பல்கலைக்கழகம், சரியா? விக்ரம்ஷீலால வந்து பார்த்துட்டிங்கன்னா விக்ரம்ஷீலா பல்கலைக்கழகம் அப்படின்ற ஒன்று உருவாக்கிய பால அரசர் வந்து யார் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து அது தர்மபாலா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா தர்மபாலா. ஸோ தர்மபாலா தான் வந்து ஹி வாஸ் த ஸோ தர்மபாலா. இவர் வந்து எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னா பால வம்சம், பாலா டைனாஸ்டி, இந்த பால வம்சத்தை சார்ந்தவர். பாலா டைனாஸ்டியை வந்து தோற்றுவித்தவர், பாலா டைனாஸ்டியை தோற்றுவித்தவர் வந்து யார் அப்படின்னா கோபாலா. பாலா டைனாஸ்டியை தோற்றுவித்தவர் வந்து கோபாலா. அடுத்து இந்த பாலா வம்சத்தினுடைய கடைசி அரசர் வந்து யார் அப்படின்னா ராமபாலா. ராமபாலா. ஸோ டோட்டலா வந்து 2 பல்கலைக்கழகங்கள் இருக்கு முக்கியமானது. ஒன்று வந்து என்னன்னா விக்ரம் ஷிலா பல்கலைக்கழகம், அதுக்கு அடுத்தது வந்து நலந்தா பல்கலைக்கழகம். விக்ரம்ஷிலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் வந்து தர்ம பாலா. அடுத்தது வந்து நலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் வந்து குமாரகுப்தா. இந்த 2 பல்கலைக்கழகத்தையுமே வந்து இடித்து தரமட்டமாக்கியவர், சரியா? இடித்து தரமட்டமாக்கியவர் வந்து யார் அப்படின்னா அது பக்தியார் கில்ஜி. பக்தியார் கில்ஜி, ரைட்டா? கில்ஜி வம்சத்தை சார்ந்தவர் கிடையாது, அதாவது டெல்லி சுல்தானியத்தின் கில்ஜி வம்சத்தை சார்ந்தவர் கிடையாது. இவர் வந்து முகமது கோரியினுடைய படைத்தளபதியாக இருந்திருப்பார், ரைட்டா? அடுத்த கேள்வி. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். அதாவது ஜஹேர்தன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஜஹேர்தன் பிளேஸ் ஏ சென்ட்ரல் ரோல் இன் த சாக்ரிஃபிஷியல் ரிச்சுவல்ஸ் ஆஃப் எரோக்சிம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து ஜஹேர்தன் இஸ் அ sacred grove believed to be inhabited by spirits including ஜஹரேரா த லேடி ஆஃப் sacred grove. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப 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 கஷ்டமான கொஸ்டின் தான். பட் ஆனா இந்த கொஸ்டினை வாசிக்கிறப்ப நம்மளுக்கு எங்கேயாச்சும் வந்து ஏதாச்சும் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் இருக்கா? எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஆல் அப்படின்ற வார்த்தை, எனி அப்படின்ற வார்த்தை, எவ்ரி அப்படின்ற வார்த்தை, அதுக்கப்புறம் நன் அப்படின்ற வார்த்தை, நத்திங் அப்படின்ற வார்த்தை, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வார்த்தைகள் இல்லை. மேக்சிமம் நம்ம இங்க இருந்து இப்படி இப்படி ஒரு ஆரோ மார்க் அசஷன்ல இருந்து ஒரு ஆரோ மார்க் போட்டு பிகாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்தோம் அப்படின்னா எப்படி வாசிக்கணும்னா இந்த ஜாகர்தன் யாருன்னே தெரியாது. இந்த ஜாகர்தன் பிளேஸ் ஏ சென்ட்ரல் ரோல் இன் த சாக்ரிஃபிஷியல் ரிச்சுவல்ஸ் ஆர் எரோக்சின் பிகாஸ் ஜாகர்தன் இஸ் அ சாக்ரட் க்ரோவ். அதாவது சாக்ரிஃபிஷியல் ரிச்சுவல்ஸ்ல இருக்கும், ஏன்னா இது வந்து சாக்ரடா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுக்கான ஆன்சர் போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் கரெக்ட்லி எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. இந்த கொஸ்டின் வந்து கஷ்டமான ஸ்டேட்மெண்ட், கஷ்டமான கொஸ்டின். பட் ஆனால் இதுல வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான வார்த்தை இல்லை. அப்போ மேக்ஸிமம் எது கரெக்டா இருக்கும்னா ஆப்ஷன் பி தான். ஓகே, அடுத்தது பேட்டில் ஆஃப் சாமுகா வாஸ் ஃபவுட் பிட்வீன் அவுரங்கசீப் அண்ட் விச் முகல் பிரின்ஸ். சாமுகர் போர் என்பது அவுரங்கசீபிற்கும் எந்த முகலாய இளவரசருக்கும் இடையே நடந்தது அப்படின்றது வந்து கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா தாரா ஷிக்கோ. தாரா ஷிக்கோ, ரைட்டா? ஸோ இது வந்து தாரா ஷிக்கோவுக்கும் அவுரங்கசீபுக்கும் இடையே நடந்தது, ரைட்டா? ஸோ ஷாஜஹானுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு பெயர் இருக்கு, ஏகேஏன்னு போடுறேன். ஏகேனா ஆல்சோ நோன்ஸ், சரியா? அதாவது இன்னொரு பெயர் குர்ராம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஷாஜஹானை வந்து குர்ராம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ரைட்டா? அடுத்தது வந்து ஜஹாங்கீருக்குமே இன்னொரு பெயர் இருக்கு. ஜஹாங்கீருக்கு என்ன பேர் அப்படின்னா நூருதீன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஜஹாங்கீருக்கு நூருதீன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஜஹாங்கீரினுடைய சுயசரித நூல் ஆட்டோ பயோகிராஃபி வந்து என்னன்னா டுசுக் ஐ ஜஹாங்கிரி. டுசுக் ஐ ஜஹாங்கிரி அப்படின்ற ஒரு பெயர். அதுக்கப்புறம் இந்த பேட்டில் ஆஃப் சாமுகார் வந்து எந்த வருஷம் வந்து நடைபெற்றிருக்கும் அப்படின்னா 1658 நடந்திருக்கும். 1658. ஸோ இதுல ஷாஜஹானுடைய பையன் தான் அவுரங்கசீப், ரைட்டா? ஷாஜஹானுக்கு வந்து டோட்டலா எத்தனை பசங்க இருந்திருப்பாங்க அப்படின்னா 4 பசங்க இருந்திருப்பாங்க, 4 சன்ஸ். அதுல மூத்த பையன் யார் அப்படின்னா தாரா ஷிக்கோ, நம்ம இந்த கொஸ்டின்ல பார்த்த தாரா ஷிக்கோ. இரண்டாவது பையன் வந்து ஷா ஷுஜா. மூன்றாவது பையன் வந்து அவுரங்கசீப். நாலாவது பையன் வந்து முராத். ஸோ அதுல வந்து இந்த தாரா ஷிக்கோவுக்கும் அவுரங்கசீப்புக்கும் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பேட்டில் ஆஃப் சாமுகார் அப்படின்ற ஒரு சண்டை நடக்கும். பேட்டில் ஆஃப் சாமுகார். இந்த சண்டை வந்து எந்த வருடம் நடக்கும்னா 1658
1958 நடக்கும். ரைட்டா? இந்த சண்டையில ஜெயிச்சது வந்து அவுரங்கசீப் தான் ஜெயிச்சிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. ஸோ த நேமிங் ஆஃப் குட் ஃப்ரைடே நல்லா தெரிஞ்சுக்கணும். குட் ஃப்ரைடே பாருங்க, குட் ஃப்ரைடே வந்து அது வந்து அது என்ன நாள் அப்படின்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் டேர்ம் கிடையாது, அது வந்து ஒரு நெகட்டிவ் டேர்ம். சரியா? அது வந்து பாசிட்டிவ் கிடையாது, அது ஒரு நெகட்டிவ் டேர்ம். குட் ஃப்ரைடே அப்படின்றது நம்ம பேர்ல குட் இருக்கிறதுனால வந்து அது நல்ல நாள் அப்படின்றது கிடையாது. அது வந்து பார்த்துட்டீங்கன்னா அது ஒரு இயேசுவை வந்து அந்த சிலுவையில அறைந்தார். ரைட்டா? அதுக்கடுத்து அந்த குட் ஃப்ரைடே வந்து ஃப்ரைடே வரும். இந்த ஃப்ரைடேக்கு அடுத்து வர சண்டே தான் வந்து என்ன அப்படின்னா ஈஸ்டர். ரைட்டா? அதாவது ஈஸ்டர் வந்து சண்டே வரும், அதுக்கு முன்னாடி வர ஃப்ரைடே தான் வந்து குட் ஃப்ரைடே. ரைட்டா? பட் ஆனால் அது பாசிட்டிவ் டேர்ம் கிடையாது, அது நெகட்டிவ் டேர்ம். இதுல அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஓகே, அடுத்து த டே இஸ் டேர்ம்டு குட் டு சிக்னிஃபை த பாசிட்டிவ் தியாலஜிக்கல் மீனிங் ஆஃப் ஜீசஸ் சாக்ரிஃபிஷியல் டெத். கரெக்ட் தான், அதாவது ஜீசஸோடைய சாக்ரிஃபிஷியல் டெத்து தான் வந்து குட் ஃப்ரைடே. ரைட்டா? சரி, அப்ப ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன், அதாவது அசெஷன், இது வந்து தப்பு, இது வந்து பார்த்துட்டீங்கன்னா சரி. ஸோ அப்போ வந்து ஏ இஸ் ஃபால்ஸ் அண்ட் ஆர் இஸ் ட்ரூ. ஸோ தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அடுத்தது பாருங்க, ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த மௌரியன் எம்பையர் அப்படின்ட்டு கேட்குறாங்க. மௌரிய வம்சத்தை வந்து மௌரிய பேரரசை வந்து தோற்றுவித்தது யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சந்திரகுப்த மௌரியர் தான். சரியா? சந்திரகுப்த மௌரியர். ஸோ ஹர்ஷவர்தனாவை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷவர்தனா வந்து ஒரு சில நூல்கள் வந்து எழுதியிருப்பார். அந்த நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரத்னாவளி, அப்புறம் நாகநந்தா, அப்புறம் பிரியதர்ஷிகா. இதெல்லாம் வந்து ஹர்ஷவர்தனாவால் எழுதப்பட்ட நூல்கள். ஓகே, இது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ஹர்ஷவர்தனாவினுடைய டைம் பீரியட்ல வந்து ஒரு பயணி ஒருத்தர் வந்திருப்பார். ஹர்ஷவர்தனாவினுடைய டைம் பீரியட்ல ஒரு பயணி, சரியா? எங்க இருந்து வந்திருப்பார் அப்படின்னா சைனால இருந்து வந்திருப்பார். அவருடைய பெயர் வந்து ஹுவான் சாங். இந்த ஹுவான் சாங்கால் எழுதப்பட்ட புத்தகத்தின் பெயர் வந்து என்னன்னா சியூகி. ஹுவான் சாங்கால் எழுதப்பட்ட புத்தகத்தின் பெயர் வந்து சியூகி. அடுத்தது இந்த டிராவலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிற்கு முதன் முதலாக வந்த பயணி வந்து யார் அப்படின்னா ஃபாஹெய்ன். எப்பொழுது வந்திருப்பார் அப்படின்னா எப்பொழுது வந்திருப்பாருன்னா 399 ஏடியில வந்திருப்பார். சரியா? இதுல ஏடின்னு இருக்குல்ல, ஏடி அப்படின்றது வந்து அன்னோ டொமினி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏடி அப்படின்றது அன்னோ டொமினி. ரைட்டா? ஏடிக்கு இன்னொரு பெயர் இருக்கு, அது வந்து சிஇன்னு சொல்லுவாங்க. சிஇ அப்படின்றது காமன் எரா, பொது ஆண்டு. அன்னோ டொமினி அப்படின்றது ஒரு லத்தீன் வார்த்தை, அப்படின்னா இந்த இயர் ஆஃப் லார்ட் அப்படின்ட்டு அர்த்தம். ரைட்டா? கடவுளின் ஆண்டு அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ பிசி அப்படின்றது அடுத்த பிசிக்கு வந்து இன்னொரு பேர் என்ன பார்த்தோம், பிசிஇன்னு பார்த்தோம். நான் எழுதுறேன், பிசிக்கு வந்து இன்னொரு பேர் வந்து பிசிஇ அப்படின்ட்டு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஏடிக்கு வந்து இன்னொரு பேர் வந்து சிஇ அப்படின்ட்டு பார்த்தோம். பிசி அப்படின்றது அடுத்தடுத்த வருஷம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ரைட்டா? ஏடி அப்படின்றது அடுத்தடுத்த வருஷம் கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு பேசிக்கான டிஃப்ரென்ஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. ரைட்டா? பிசிக்கும் ஏடிக்கும். ஓகே, சரி. சியூகி இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து வேற என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஹர்ஷவர்தனாவை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷவர்தனாவினுடைய பயோகிராஃபி, அதாவது வாழ்க்கை வரலாறு, அது பெயர் வந்து என்னன்னா சரிதா. இந்த ஹர்ஷ சரிதாவை வந்து எழுதினவர் யார் அப்படின்னா பாட்டா. இதே பாட்டா தான் வந்து ஒரு புக் ஒரு நாவல் ஒன்று எழுதியிருப்பாரு. என்ன நாவல் அப்படின்னா காதம்பரி அப்படின்ற ஒரு நாவல் எழுதியிருப்பார். இந்த தடவை குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டது. ரைட்டா? டிஎன்பிசி குரூப் 4ல கேட்டது காதம்பரி. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம டோட்டலாக வந்து ஒரு 20 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். அடுத்த செட்டில் நம்ம அடுத்த ஒரு 10 பார்க்கலாம். ரைட்டா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோவே போதுமானது தான். ஓகே, தேங்க்யூ.